ஆன்மா கருவிகரணங்களின் துணை கொண்டுதான் இந்த உலகப் பொருட்களை எல்லாம் அறியுது. நம்மால் சுட்டி எறியக்கூடிய பொருட்கள் எல்லாம் ஒரு காலத்தில் தோன்றி இருந்து அழியக்கூடிய அசத்து பொருட்கள். முயல் கொம்பு, ஆமை மயிர்கம்பளம், ஆகாயத்தாமரை முதலியன எப்போதும் நம்மால் உணர்ந்து கொள்ள இயலாத இல்பொருட்கள். இறைவன் நம்மால் கருவிகரணங்களை கொண்டு சுட்டி எறியக்கூடிய பொருளாகவும் இல்லாம, அறியவே முடியாத இல்பொருளாகவும் இல்லாம, நம்முடைய வாக்கு மனங்களுக்கு எட்டாத பொருளாக இருக்கான். இப்படி அறியவே முடியாம போயிட்டா அதனால உயிர்களுக்கு பயனே இல்லாம போயிருமே. எப்படித்தான் அவனை அறியறதுன்னா, அவன் தன்னை விட்டு நீங்காத திருவருட்சக்தி கருணையோடு வழங்கும் பதிஞானத்திலே உயிர் அடங்கி இருந்து அறியக்கூடிய ஒரு காலம் மாறுபாடில்லாத சத்து பொருளாகவும், பேரறிவுடைய சித்து பொருளாகவும், வரம்பில் இன்பமுடைய ஆனந்த பொருளாகவும், சச்சிதானந்த பொருளாக இருக்கான். இதற்கு சொல்லும் பொருள்களும் சொல்லாதனவும் அங்கு அல்லனாய் ஆனான் என்றுந்தீவர அம்பிகை பாகன் என்றுந்தீவர என்னும் திருவுந்தியார் பாடலின் விளக்கமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு அடியேனை பூர்வாசிரமத்தில் ஆட்கொண்டு சித்தாந்த ஞானத்தை போதித்த கோவை திருமதி ஸ்வர்ணா சோமசுந்தரம் அம்மையார் அடிக்கடி சொல்லுவாங்க. உணர்வுரு அசத்தனின் உணராதின்மையின் இருதிறன் நல்லது சிவசத்தாமென இரண்டு வகையின் இசைக்கும் மண்ணுலகே. மெய்கண்டார் அருளி செய்த சிவஞான போதம் 6ஆம் சூத்திரம்.